தமிழாசிரியர் உங்களால தான் ஒருத்தர் உள்ளத்தோடு பேசணும், உங்களால தான் இதயங்களை தொட முடியும். ஒரு அறிவியல் ஆசிரியர் பூக்களை பற்றி சொல்லிக் கொடுப்பார், ஆனால் தமிழாசிரியர் தான் இதயத்தை எப்படி பூவாக மலர்விக்க முடியும் என்று கற்றுக்கிறார். ஒரு உடல் கூறு ஆசிரியர் உடம்புல என்னென்ன உறுப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லிக் கொடுப்பார், ஆனால் ஒரு தமிழாசிரியர் தான் உடலுக்குள் உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது, அதற்குள் மனிதநேயம் என்கின்ற ஒன்று இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பார். ஒரு கணித ஆசிரியர் எண்களை பற்றி சொல்லிக் கொடுப்பார், தமிழாசிரியர் தான் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பார். ஒரு சமூகவியல் ஆசிரியர் கடந்து வந்த பாதங்களை கற்றுக் கொடுப்பார், கடந்து வந்த பாதைகளை கற்றுக் கொடுப்பார். ஆனால் தமிழாசிரியர் தான் கடந்து வந்த பாதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை கற்றுக் கொடுப்பார். ஆசிரியம் ரொம்ப ரொம்ப உயர்வானது, ஒரு அரச பதவியை விட உயர்வானது, ஒரு ஜனாதிபதி பதவியை விட ஒரு உயர்வானது. இந்த நடந்த சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஓமன் நாடு அப்படின்னு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்கு. இன்னும் அந்த வளைகுடா நாடுகள்ல நிறைய நாடுகள் மன்னர் ஆட்சி தான், நம்மள மாதிரி மக்களாட்சி கிடையாது, மன்னர் தான் அவங்க ஆட்சி செய்வாங்க. அவங்களுடைய மரபு, அவங்களுடைய மாண்பு என்ன அப்படின்னா, எந்த நாட்டிலிருந்து விருந்தினர் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் சரி, அந்த அரண்மனையில அரசர் அவருடைய இருக்கையில உட்கார்ந்துருப்பார். வந்தவங்க அரண்மனைக்கு போய் அரசருக்கு வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய இருக்கையில அவங்க அமரணும். இதுதான் அவங்களுடைய புரோட்டோகால்னு சொல்லுகிற மரபு. ஆனா இந்த ஓமன் நாடு அப்படிங்கிற ஒரு நாட்டுல இந்திய ஜனாதிபதி விருந்தினரா போறார். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய நாட்டை சேர்ந்த ஜனாதிபதி சுல்தான் காபூஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறார். இப்ப இந்திய ஜனாதிபதி வர்றாருன்னு உடனே சுல்தான் காபூஸ் என்கின்ற அந்த மன்னர் என்ன பண்ணார், அவரே கார் எடுத்துட்டு போனார். விமான நிலையத்துக்கு போய் இந்திய ஜனாதிபதி கையை பிடிச்சு அழைச்சிட்டு வந்து கார்ல தனக்கு பக்கத்துல அமர வைத்து அழைத்து வந்து அவரை உட்கார வச்சுட்டு இவர் உட்கார்ந்தார். அன்னைக்கு விழா முடிஞ்சிருச்சு. மறுநாள் நிறைய கேள்விகள் அந்த மன்னருக்கு முன்னாடி இப்படி நிற்க வைக்கப்படுகிறது. ஏன் ஒரு இந்திய நாட்டு ஜனாதிபதி வந்தா மன்னன் தன்னுடைய விதிகளை எல்லாம் மீறி விட்டு இறங்கி போகணுமா, நீங்களே போகணுமா, நீங்களே 1000 கேள்வி. மன்னன் தன் தகுதியில் இருந்து இறங்கி வரலாமா? சுல்தான் காபூஸ் அத்துணை கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதிலை ஒற்றை அம்பை போல வீசினார். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? வந்திருப்பவர் இந்திய ஜனாதிபதி என்பதற்காகவோ வரவேற்பவர் மன்னர் என்பதற்காகவோ செல்லவில்லை. ஒரு வந்திருக்கிறவர் இந்த சுல்தான் காபூஸ் என்கின்ற மாணவனின் ஆசிரியர் என்பதால் ஒரு மாணவனாக சென்றேன், மன்னனாக செல்லவில்லை. நான் பூனேயில் சிறு வயதில் படித்த போது இராணுவ பள்ளியில் அவர் எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர் என்று சொல்லப்பட்ட இந்திய ஜனாதிபதி சங்கர் தயாள் சர்மா. அவர் ஒரு எளிமையான குடியரசு ஜனாதிபதியாகத்தான் கடந்து போனார். ஆனால் அந்த சுல்தான் காபூஸ் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு ஆசிரியர் பதவி என்பது ஒரு ஜனாதிபதி பதவியை விட உயரமானது என்று இந்த உலகத்துக்கு அறிவித்து சொன்னார். எவ்வளவு பெரிய விஷயம்! ஆசிரியர் என்பது மிகப்பெரிய உயரம். அதனால்தான் உலக வரலாற்றில் மாவீரன் 2 பேரை தான் சொல்வாங்க. ஒருத்தர் மாவீரன் நெப்போலியன், இன்னொருத்தர் மாவீரன் அலெக்சாண்டர். இந்த மாவீரன் அலெக்சாண்டர் தன் வாழ்க்கை வரலாற்றில் இப்படி எழுதுகிறார்: இந்த உலகத்திற்கு நான் வருவதற்கு என் பெற்றோர்கள் காரணம், இந்த உலகம் என்னிடம் வருவதற்கு என் ஆசிரியர்கள் தான் காரணம். உலகத்தை உள்ளங்கையில் தந்தவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் என்பதால் இன்றைக்கு நம் பக்கத்தில் இருக்கிற அந்த ஆசிரியர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். நம்ம இந்தியால தான் ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம் இல்லையா? அது யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம்? சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். அவரும் குடியரசுத் தலைவராக இருந்தவர். தன்னுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் அப்படின்னார். அவர் முதல் குடியரசுத் தலைவராக தானே இருந்தார். குடியரசுத் தலைவர் தினம்னு சொல்லி இருக்கலாம்ல, ஏன் ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார் என்றால், இந்த உலகத்தில் நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அது ஆசிரியனை தவிர வேற யாரும் கிடையாது என்பதால் தான் தன் பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக அவர் கொண்டாட சொன்னார். அவர் முதல் ஆசிரியராகத்தான் இருந்தவர். அவர் ஓய்வு பெற்ற போது அவங்க மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒரு குதிரை வண்டியில, சாரட் வண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதுல அவரை உட்கார வச்சுட்டு குதிரைகளுக்கு பதிலாக அந்த மாணவர்கள் நின்று அந்த வண்டியை இழுத்து அவரை நகர்வலமாக அழைத்து போனார்கள். ஒரு ஆசிரியருக்கு எவ்வளவு பெரிய உயரத்தை அந்த மாணவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் பழைய கடந்த கால வரலாறு. இன்னைக்கு அப்படி ஏதாவது இருக்கான்னா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நீங்க நிறைய யூடியூப்லையும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்த தமிழகத்தின் மிகச்சிறந்த இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர் யார் அப்படின்னா இலங்கை ஜெயராஜ்னு ஒரு ஐயா. பார்த்திருக்கீங்களா? ஒரு காவி உடை உடுத்தி யாழ்ப்பாணத்திலிருந்து இங்க வருவார். இலங்கையை சேர்ந்த தமிழர் அவர். நிறைய திருக்குறளையும் கம்பராமாயணத்தையும் அவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும்.
ஆற்றல் படைத்தவர். அவரு தமிழ் படித்தது முறைப்படி யார்கிட்ட அப்படின்னா நம்ம தமிழகத்தை சேர்ந்த திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அப்படிங்கிற ஒரு தமிழாசிரியர், தமிழ் பேராசிரியர் இவரு படித்தார். தனிப்பட்ட முறையில தமிழ் படிச்சார். இப்ப அவருடைய பூஜை அறைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு பூஜை அறை என்பது எப்படி இருக்கும்? பொதுவா நம்ம நிறைய பேர் வீட்டுல பார்த்திருப்போம். நம்ம வீட்லயும் பூஜை அறை இருக்கும். பூஜை அறையில என்னங்க இருக்கும்? நாம வணங்குகிற சாமி படம் இருக்கும், விளக்கு இருக்கும், கம்ப்யூட்டர் சாம்பிராணி இருக்கும், பத்தி சூடம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இலங்கை ஜெயராஜ் ஐயா வீட்டுக்கு போய் அவருடைய பூஜை அறைக்கு போனால் கடவுள் படங்களுக்கு சமமாக அவருடைய தமிழ் சொல்லிக் கொடுத்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய கால் அணிகள், செருப்புகள் பூஜை அறையில் தமிழாசிரியரின் செருப்புகளை பூஜை அறையில் வைத்து காலையில் எந்திரிச்சோடனே அதற்கு பூ போட்டு வணங்கி விட்டுத்தான் மற்ற தெய்வங்களை அவர் வணங்குகிறார் என்றால் ஒரு ஆசிரியர் எவ்வளவு உயர்ந்தவர், ஒரு தமிழாசிரியர் எவ்வளவு உன்னதமானவர் என்பதை நீங்க இன்னைக்கு அவர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் அவர் பூஜை அறையில இந்த வழிபாட்டு முறையை காணலாம். கடவுளுக்கு சமமானவர் தமிழாசிரியர் என்பதை இன்றைக்கும் ஒருவர் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் இந்த தமிழ் எவ்வளவு உயர்வானது. நம்முடைய நாடு சமய சார்பற்ற நாடு. ஆனால் அந்த சமய சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம தமிழகத்திலிருந்து ஒரு அடையாளம் காண்பவர் இந்த ராமநாதபுரம் மண்ணை சேர்ந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் உறக்க சொன்னவர். எல்லா மதமும் எங்கள் இந்திய தேசத்தில் சமமானதுதான் என்று உறக்க சொன்னவர். அவர்கிட்ட கேட்டாங்க, இந்த உணர்வு உங்களுக்குள் எப்படி வந்தது? அவர் சொன்னார், நான் சிவசுப்பிரமணிய ஐயர் என்கின்ற இந்து ஆசிரியராலும் சாலமன் ஐயாதுரை என்கின்ற கிறிஸ்தவ ஆசிரியராலும் வளர்க்கப்பட்ட இஸ்லாமிய குழந்தை, அப்படித்தான் என்னால் சிந்திக்க முடியும் என்று சொன்னார். ஒரு ஆசிரியர் நம்முடைய சிந்தனைகளின் உயர்வை கொண்டு வர முடியும் என்று இந்த மண்ணில் நிரூபித்திருக்கிறார்கள் என்றால் தேர்வுத்தாளை திருத்துபவர் மட்டும் ஆசிரியர் இல்லை, தேர்வுத்தாளை திருத்துபவர் மட்டும் ஆசிரியர் இல்லை, இந்த தேசத்தையே திருத்துபவர் தான் ஆசிரியர் என்பதை நாம உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்.